Art of cross-examination. அதான் நீங்க கொடுத்திருக்க. ஆனால் நான் மட்டும் இல்லாமல் சில பெரிய ஏரியாஸ் அதையும் சேர்த்து சொல்லுகிறேன். அது முன்னால என்னுடைய பார்வையில் ஒரு நாயை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு 4 திசைகள். ஒன்று நார்த், ஈஸ்ட், அடுத்து சவுத், அடுத்து வெஸ்ட். அது இருக்கிற முதல் எழுத்தை மட்டும் எடுத்து முதல்ல நாட்டில் இருக்கிற ஒரு லாயருக்கு நோ அட்வர்டைஸ்மெண்ட், அதைத்தான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். லாயர் ப்ரொஃபஷனுங்கிறது ரொம்ப உயர்ந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு ரிக்ஷா ஓட்டுவது எப்படி ஒரு தொழிலோ அதே மாதிரி தான் வழக்கறிஞராக இருக்கிறதும் ஒரு தொழில். அவ்வளோதான். இது தொழிலே கிடையாது, இது பணி, இது சேவை. அதெல்லாம் நமக்கு நாமே போட்டுக் கொள்ளுகின்ற பொய் மாலைகள். மற்ற தொழில் மாதிரி இதுவும் ஒரு தொழில் தான். இதில் போய் தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டவே வேண்டாம். அந்த கேமரா வச்சு கோலை மகைங்கிற ஸ்டைலில் போட்டோ எடுத்துட்டே இருப்பாருங்க. அது திருச்சியை சேர்ந்த வழக்கறிஞர். அவருடைய 2 வீலர்லாம் வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கீழே போகும்போது பாருங்க, இந்த வியூ கிளாஸ் இருக்குல்ல, பின்னாடி வண்டி வர்றது, அதுல போய் அட்வொகேட் சிம்பிளா ஒட்டிட்டு முன்னாடி லைட் இருக்கு பாருங்க, டூம் லைட், அதுல அட்வொகேட் சிம்பிள். உட்கார இடம் நான் எண்ணி பார்த்துட்டேன், 7 இடத்துல அட்வொகேட் சிம்பிள் ஒட்டினாரு. இதுல இருந்து நீங்க சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க? நான் வக்கீல் தெரியுமா, என்னை தாண்டி யாரும் போகக்கூடாது. நான் வக்கீல் தெரியுமா, என் வண்டியை யாரும் திருடக்கூடாது. நான் வக்கீல் தெரியுமா, நான் ரூல்ஸும் மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றா. இதெல்லாம் தேவையே இல்லை. அதே மாதிரி டீ குடிக்கிறதுக்கும் காஃபி குடிக்கிறதுக்கும் ஹோட்டல்ல போனா கூட சில லாயர்ஸ் போட்டிருக்கிற கவுனு, கோட்டு, காலர் பேண்ட் அதோடையே போறாங்க. இதெல்லாம் ரூல் படியே தப்பு. காலர் பேண்டையும் கவுனையும் கோட்டை போட்டுக்கலாம். இப்ப அசம்பிளியில சீஃப் மினிஸ்டரே கோட்டோட தான் பாருங்க. அதனால கோட்டி எங்க போனாலும் போட்டுக்கலாம். ஆனா காலர் பேண்ட் கவுன்ங்கிறது எங்க போனாலும் போடுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் என்னுடைய பர்சனல் வியூ, நீங்க ஃபாலோ பண்ணணும். ஜன்னல்ல நோ அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கு இந்த ஒரு